ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சட்டுன்னு சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகா 4 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். நான் 3 வெங்காயம் நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பூண்டு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சால்ட் இதோடு சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம தக்காளி போடலைல்ல, அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டால் புளி சேர்க்க தேவையில்லை. நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டு தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதை தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளவுதான், சட்னி சுலபமாக ஈஸியாக சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.